மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி. இது உங்கள் தொழிலில் மாற்றம் செய்ய போதா, உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் செய்ய போதா, உங்கள் குடும்பத்தில் வருமானத்தில் மாற்றம் செய்ய போதான்னு எதிர்பார்த்து தானே காத்திருக்கீங்க. ஜென்ம குரு இருந்தப்போ எவ்வளோ அவமானம், குடும்பத்திலே ஒரு மரியாதை இல்லை, நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, சில பேருக்கு நோய் பாதிப்பு, யாராவது நம்மளை மதிக்க மாட்டாங்களா, எப்படி எல்லாரும் நம்மளை எப்படி காயப்படுத்துகிறாங்க, எப்படி நம்மளை எல்லாரும் இப்படி அவமானப்படுத்துகிறாங்க, எப்படி கூட இருந்தவங்களே எதிரியாக மாறி நம்மளால் பிரயோஜனம் அடைஞ்சவங்களே நம்மளை எப்படி வெளியில் போய் அசிங்கமாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற எவ்வளோ வருத்தத்தை நீங்கள் மனசில் சுமந்துட்டுருக்கீங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ மிதுன ராசிக்காரங்களை பார்த்தேன். இன்னி அந்த பயம் உங்களுக்கு இல்லை. 100% நன்மைன்னு காலரை தூக்கி விட்டு நல்லா நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். இப்போ நல்லா நிமிந்து உட்காருங்க. உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடம்ங்கிற கலஸ்திர கூட்டு ஸ்தானாதிபதி. நீங்கள் வெளிநாடு போகிறதாகட்டும், ஒருத்தர் கூட கூட்டு வச்சுக்கிறதாகட்டும், உங்கள் திருமண வாழ்க்கையாகட்டும், இதுக்கெல்லாம் அவர் தான். முக்கியமான விஷயம் பாருங்கள், 10ஆம் அதிபதி சமுதாயத்தில் அந்தஸ்து, பொருளாதாரம், அரசியல் பதவி, நீங்கள் ஒரு கௌரவமான நிலையில் மற்றவங்கக்கிட்ட காசு எதிர்பார்க்காம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு ஒரு தனி மெரிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு 10ஆம் அதிபதி அவர். பாருங்கள், இயற்கையாகவே உங்கள் தன குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உச்சமடைகிறார். இது டிக் போட்டுக்குங்க, 100 மார்க் பாஸ். இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி 2ல் இருக்கார். அப்போது வருமானம் கூடும், நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் ஆகிறார். அப்போது தொழிலும் வருமானம் வர்ற இந்த நேரத்தில் குடும்பத்தில் தேவையில்லாமல் பேசி சில சங்கடங்கள் உங்களுக்கு தசாபுத்தியும் அதுக்கு தொடர்பானால் இது வால்யூம் அதிகமாகிடும். தசாபுத்தி நல்லா இருக்குது, சின்ன வார்த்தைகளால் சின்ன சங்கடங்கள். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணணும், பொருளாதாரம் நமக்கு நிறையா வருது, தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், குடும்பத்தில் உட்காந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கூட்டாளிகள்கிட்டையும் அதிக டிஸ்கஷன் கூடாது, தேவையான விஷயங்களை பேசணும், அவ்வளோதான். இப்போ பாதகாதிபதி 2ல் இருக்கும்போது தேவையில்லாமல் பேசி வரக்கூடிய வருமானத்தை சில பேருக்கு எடுத்துக்குவாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுப்பார், நல்ல பொருளாதாரத்தை அமைச்சு கொடுப்பார், நல்ல தொழிலை அமைச்சு கொடுப்பார். இதெல்லாம் கிடச்சா அப்புறம் இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன வேணும்? நல்ல கௌரவம், அந்தஸ்து, பதவி, புகழ், பொருளாதாரம்னு யாரையுமே பாருங்கள், இது வரைக்கும் தேவையே இல்லாமல் உங்களை ரகசியமாக வெளியில் காசிப் பேசினவங்க, உங்களை தப்பாக சொன்னவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, நீங்கள்லாம் மறவே மாட்டேன்னு உறுதியாக நம்பினவங்க, டேய் என்னடா இவன் இப்படி வந்துட்டான், பொருளாதாரம் குவியுது, அண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்ட்டு போவான். அவங்கள பார்த்தா இப்படியே சைடில் ஓரமாக போயிட்டு இருந்தவன் இப்போ நின்று அண்ணா வணக்கங்கண்ணா அப்படிமா. இதுதான் உலகம். அப்போது அந்த அந்தஸ்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ குடும்பத்தில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இப்போ இந்த சின்ன சங்கடங்கள் கூட வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிஸ்னஸில் என்கேஜாக இருக்கணும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்க வேலையில் என்கேஜாக இருக்கணும். இப்போது நீங்கள் பணம் சம்பாதிக்கிற நேரங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணத்தில் மட்டும் குறியாக இருங்க. ஏன்னா பணம் இல்லாமல் எவ்வளோ அவமானத்தை நீங்கள் ஒரு வருஷம் பட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். வீட்லேயே எப்படி டம்ளர் வைக்கும்போது டமால்னு தான் வச்சாங்க. அப்போ அதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம நிறைய வெளியில் போன தொழில் பண்ணுற இடங்களில் எவ்வளோ பணம் முக்கியம். அப்போது இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பணத்தில் மட்டும் முழு கான்சன்ட்ரேஷனாக இருங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குது. இதை செய்யும்போது உங்கள் தொழிலில் கண்டிப்பாக வளர்ச்சிகள் உறுதியாக கிடைக்கும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன், அழகான அம்மனாக இருக்கணும். அந்த அலங்காரமான அந்த அழகு அம்மனுக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடலாம், திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமை. அப்படி இல்லையா, உங்கள் பிறந்த நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த அம்பாளை பால் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம்.
2, அந்த கோயிலுக்கு ஏதாவது கட்டுமான பணிகள் செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோயிலுக்கு தண்ணி வாங்கி தரலாம் கட்டடம் கட்டுறதுக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டா, நீங்கள் பொருளாதாரத்தில் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக ராஜா. என் பேரை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க நடக்கிற ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பை பொறுத்தும் தசாபுத்தியை பொறுத்தும் இந்த நிலை வால்யம் 50, 60, 70, 80, 100 மாறும். ஆனால் மொத்தத்தில் இது நன்மை கொடுக்கும். குரு திசையே குரு புத்தியே நடந்துக்கிட்டு இருந்து நல்ல நிலைமையிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருந்தா தொழிலில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை நீங்கள் அப்படியே ஸ்டாம்ப் அடிச்சிருவீங்க. உங்களை என்னமோ நினச்சவங்களாம் உங்கள் பின்னாடி வந்து நிற்கக்கூடிய காலகட்டம் சாதிச்சுட்டு வாங்க.